இப்பொழுதும் சென்ற வருடத்துக்கும் வரப்போகிற வருடத்துக்கும் உண்டான வித்தியாசங்களையும் எதில் லாபமும் அதிகம் இருக்குதுன்ற பற்றியும் சில வழிகள் பேச தயாரிப்படுறேன். குரோத வருடம் குரோதி வருடம்னு பேர் நடக்கிற வருடத்துக்கு இன்னும் 2 நாளில் விஸ்வாவதுன்ற வருடமானது பிறக்க போகுது. இந்த குரோதி வருடத்துக்கும் விஸ்வாவது வருடத்துக்கும் என்னடா வித்தியாசம்னு பார்த்தோமானா, விஸ்வாவதுன்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா மொத்தம் நல்லதே நடக்கும் அப்படின்னு அர்த்தம். விஸ்வாவதுன்றது குரோதன்றது கோபத்தோடு கூட இருக்கும், இதெல்லாம் இருக்கும்னு அதுக்கு அர்த்தம். அதனால் இது ஒன்றுக்கு ஒன்று விரோதமான மாதங்கள். குரோத வருடத்துக்கு நேர் எதிரி விஸ்வாவதுன்றது. இந்த குரோத வருடத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் ஏற்பட்டது எல்லாம் நாம் தெரிஞ்சு அனுபவிச்சிருக்கோம். அதை பற்றி சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. ஆனால் விஸ்வாவதுன்ற வருடத்தில் அந்த விஸ்வாவதுன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோமானால் எல்லாம் உண்மையே சொல்லப்படும் அப்படின்னு அர்த்தம்.